எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சென்னையில் இருக்க சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? கிரிக்கெட் பார்க்க நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் நம்ம கிரிக்கெட் பார்க்க போகிறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாமே ஓகே. எனக்கே யோசிச்சு பார்க்குறோமா, இந்த எவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி இருக்குது, சீட்டிங் கெப்பாசிட்டி, இது எத்தனை ஏக்கரில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு. சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அதில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேர் வரைக்கும் வர உட்காரலாம். ஓகே, இது ஏன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், ரீசன் இருக்குது. அதோடைய வட்டளவு மொத்தம் அந்த சேப்பாக்க ஸ்டேடியம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 ஏக்கர். எவ்வளோ? 17 ஏக்கர். இந்த 17 ஏக்கர் இடத்துல 38,000 பேர் உட்கார முடியும் அப்படின்னா 176 ஏக்கரில் எத்தனை பேர் உட்கார முடியும், எத்தனை பேர் நிற்க முடியும் அப்படின்றது மட்டும் கணக்கு பண்ணிங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு சைஸ் 17 ஏக்கர் சொன்னல, இதில் இருந்து 10 மடங்கு பெருசு. எத்தனை? 10 மடங்கு பெருசு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடக்க போகிற இடம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 176 ஏக்கர் அவங்க மாநாட்டுக்காக எடுத்திருக்காங்க. 176 ஏக்கர் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநாட்டுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுறதுக்கான தேவை இருக்குது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. பட் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய இடத்த பிளான் பண்ணி எடுத்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணி மாநாடு இந்த தேதி தான் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நிறைய பேர் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாநாடு நடக்கிறது கஷ்டம், தேதி சரியில்லை, தீபாவளி பக்கத்தில் வச்சுருக்காங்க, எப்படி மக்கள் வருவாங்க, மழை காலம், மழை பெஞ்சனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், ரீசெண்டாக துபாயில் அவர் மீட் பண்ணேன், நம்ம வீடியோலாம் பார்த்துருக்காரு. அவர் நான் திட்டதெல்லாம் கூட அவருக்கு தெரியும் போல இருக்குது. கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரந்தனன், இந்த வாட்டி உங்களை நான் திட்டமாட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு கேள்விகள்லாம் கேட்டிங்களே, அதற்கான ஒரு விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும் போது. நம்ம நம்பி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா கேட்டே ஆகணும். அவருடைய அந்த மாநாடு ஆல்ரெடி வந்துட்டு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடக்காம போச்சு. இப்போ வரக்கூடிய 27 அக்டோபர் 27 வந்துட்டு இந்த மாநாடு சொன்னபடி நடக்குமா, இல்லை மறுபடியும் ஏதாவது தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நிறைய வாய்ப்புகள் இருக்குது தடங்களுக்கு. நல்லா, அதாவது ஒரு முதல் மாநாடு ஒருத்தர் நடத்துறாரு, ஒன்று சொந்தமாக யோசிக்கணும், இல்லைன்னா காலண்டரை பார்க்கணும். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு நல்லா யோசிச்சு பாருங்க. தீபாவளிக்கு அவன் ஊருக்கு போய் குடும்பத்தோட கொண்டாடுவானா, உங்கள் மாநாட்டுக்கு வந்து நிற்பானா? விக்கிரவாண்டிங்கிற சாலை இருக்குல்ல, அது வந்து பொது போக்குவரத்து ரொம்ப முக்கியமான சாலை. அது நீங்கள் வட மாவட்டங்களுக்கு போவதற்கான மிக முக்கியமான சாலை. நீங்கள் அந்த சாலை முழுக்க அவ்வளோ பஸ்ஸு போயிட்டு இருக்கும். அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி குற்ற மழை சீசன் அது. இப்போ இவ்வளோதையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு மாநாடு உருப்படியாக நடத்திடுவேன் அப்படின்னா நீங்களாம் காலண்டர் பார்க்குறீங்களா, இல்லை யார்ட்டையாவது ஆலோசனை கேட்குறீங்களா, அல்லது ஆலோசனை ஒருவரையும் சொல்ல விடாமல் அடக்கி வச்சிருக்கீங்களா? ஏன்னா நமக்கு தெரியும், புஷி ஆனந்து சிரிக்கிறாரு, பின்னாடி வர்றாரு, கதவை சாத்திட்டு நீங்கள் அவர்கிட்ட என்ன ஒரு முகத்தை காமிக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ பெரும்பாலும் பெரிய நடிகர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஐயோ தெய்வீகமாக இருக்காருன்னு தோணும். இந்த கதவை சாத்திட்டு உள்ளே போனால் அவங்களுடைய சர்வெண்ட் அவங்க நடத்துகிற விதமே வேறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இவர் நான் தனக்கு கீழே இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகளை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. இது வந்து இந்த மாநாடு நடக்க நீங்க பாருங்க. நீங்க அதாவது இப்போ இவர் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் மாநாடு இவங்கெல்லாம் சொந்தமாக யோசிக்கிறாரா, இல்லை யாரையாவது சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து நாலேஜபுளாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த வந்து பதிவு பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முக்கியமான ஒரு வாரமாக இருக்குது, தீபாவளி வாரமாக இருக்குது, எல்லாம் அவங்க கையில் காசு வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாட போவானா, இல்லை ஒரு மாநாட்டுக்கு வருவானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட இப்படி இன்னொரு கொஸ்டின் வைப்போம். தீபாவளிக்கு இன்றைக்கி நிறைய பேர் பட்டாசு வெடித்தாலும் என்ன தான் பண்ணாலும் தீபாவளி அன்றைக்கி திரையில் படங்கள் ரிலீஸ் பண்ணிங்களா இல்லையா? இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறோம் உங்களுக்கு. இங்கே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்ல, அது தேட்டரில் போய் இளைஞர்கள் கொண்டாடுறாங்களா இல்லையா அப்படின்றத முதல் கேள்வி. அது விடிய காலம் 4 மணிக்கு ஷோலாம் போய் பார்த்த காலம்லாம் உண்டு. இப்போ தான் அந்த ஷோலாம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தீபாவளி அன்னைக்கே போய் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, அதுவும் விஜய் அவர்கள் படம்லாம் வந்துச்சுன்னா தேட்டரில் போய் கொண்டாட இருக்கும்போது, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம். அதாவது இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மாநாடுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் மக்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க டார்கெட் பண்ணலை. ஏன்னா ஒட்டுமொத்த இடத்துல இருந்து மக்கள் வர்றது கஷ்டம். ஆனால் ஒட்டுமொத்த இடத்துல இருந்தும் தளபதியோட ஃபேன்ஸ் வருவாங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பாக மாநாடு எங்கே நடந்தாலும் வருவாங்க. செகண்ட் கொஸ்டின், மழை பெய்யுது எப்படி வருவாங்க? மழை பெஞ்சாலும் வருவாங்க. தேர்ட் கொஸ்டின், அப்போ பப்ளிக் வரட்டுமே, கண்டிப்பாக விஜயர்களை பார்க்க சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஒரு 50 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மக்கள்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மாநாட்டுக்கு வர வேண்டிய நபர்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது அந்த கட்சியோடைய அங்கே ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க, அந்தந்த தொகுதிக்கு ஆட்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதற்கான டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரெடி பண்ணி மக்களை கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை வந்து மாநாடு செய்யும். அந்த மக்கள் எத்தனை பேருக்கு அவங்க சீட்டிங் போடுறாங்கன்றதான் இவங்க போலீஸ் தரப்பில் கொடுத்தது. கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு நாங்கள் சீட்டிங் போட போகிறோன்னு. அதாவது இந்த மாநாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகத்திலேருந்து, இவங்க கொண்டு வரக்கூடிய ஆட்கள் வெறும் 55,000 பேர் இவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது போக அங்கே ஒரு 50,000 பேர் கூட்டினாலும் சரி, இல்லை 1 லட்சம் பேர் கூட்டினாலும் சரி, ஒரு 2 லட்சம் பேர் கூட்டினாலும் சரி, அது எல்லாமே விஜய் அவர்கள் மீது இருக்கிற அன்புனாலையும் விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆர்வம்னாலையும் அண்ட் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸு வெறியர்கள்
இப்போ என்ன சொல்ல இவங்க தான் அந்த இடத்துல கூட போகிறாங்களே வெளியே நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பமாக தீபாவளிக்கு கொண்டாட போகிற அந்த குடும்பம் வந்து இங்கே உட்கார போகிறது இல்லை மிஸ்டர் அந்தனன். இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் 27ஆம் தேதி அப்படின்றது சண்டே எல்லாருமே சும்மா தான் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட், இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சில பேர் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகலான்னு ஃபேமிலியோட போகிறவங்களா இருப்பாங்க பாருங்க. அவங்களாம் இந்த மாதிரி சாட்டர்டே தான் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒருவேளை போகிற வழியில் தானே மாநாடு நடக்குது, பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இதை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார். அடுத்து மிகப்பெரிய வடநாட்டுக்கு போகிற ரோடாக இருக்குது, அந்த சாலையில் வந்து மிகப்பெரிய டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்றீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த இடத்துல கூட்டம் சேரும். அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸ் தரப்புடைய வேலை. ஒரு ஆளுங்கட்சியோட மாநாடு நடக்கலாம் சரி, ஆளுங்கட்சியோட சின்ன கூட்டம் நடந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் நடந்தால் அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதானே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அதனால தான் அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்கிலாம் மாநாடு நடத்துறாங்க, அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அதை கூட போலீஸ்னால பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்துறாங்களோ மற்ற விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் எப்படி நடக்கும்? அப்போ ஆடுறவங்க மட்டும்தான் செய்யணும், புதுசாக வர யாருக்குமே எதுவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, தடங்கல்கள் வருதுன்னு தெரியுதுல்ல, ஏன் யாருமே அதை தட்டியும் கேட்க மாட்டீங்க. யார் இதை தடங்கல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேட்க முடியாது. அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சப்பக்கட்டு கட்டிடுவீங்க. ஆமாம், இது கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து எல்லா கட்சியும் கொடுக்குறது தான். எவன் கொடுத்துருக்கான்? எந்த கட்சியை பார்த்துருக்கீங்க? நடு ரோட்டில் இன்னி வரைக்கும் பேனர் வச்சு கட்டவுட் கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி ஆளுங்க. ஆனால் புதுசாக வர்ற கட்சிகளுக்கு நீங்கள் 1008 ரூல்ஸ் போடுறீங்க. சரி, அது இருந்துட்டு போடும். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி மழை சீசன் தான், அக்டோபர் மாதம் மழை சீசன் தான். செப்டம்பர் 23ஆம் தேதி வைக்கணுன்ற பிளானில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து இடமும் கேட்டாங்க, அதற்கான பிளானும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி 23ஆம் தேதினும் போது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட போய் அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அந்த பர்மிஷன் அவங்க கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இழுத்து அடிக்கிறாங்க. ஸோ வெறும் ஒரு 2 வார காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 33 கண்டிஷன்ஸ் போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. ஸோ 176 ஏக்கரில் நடக்க வேண்டிய ஒரு மாநாடை வெறும் 2 வாரங்களில் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற விஷயங்களை செய்ய முடியாது தான். ஸோ அப்போ அதற்கு தேவையான திருப்பி ஒரு கட்டமைப்பு ஏற்பாடு பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன் இந்த டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல மாநாடு நடக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரயில்வே ட்ராக் போது, கிணறுகள் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரி ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவையும் அவங்க அதை பிளாக் பண்ணி மக்கள் அந்த பக்கம் போயிடாமல் அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமரா வைக்கிற வேலை இருக்குது, இடம் செய்ய வேண்டிய வேலை, இடத்தை வந்து சரிசம் பண்ண வேண்டியிருக்கு. 10 அதுக்கு நீங்கள் போகிற ரோட நீங்களே போட்டுக்கங்க வேறு போலீஸ் கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கால நேரம் தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கூட்டம் நம்ம என்னதான் நம்ம 50,000 பேர் 55,000 பேர் கொடுத்துருந்தாலும் அதிக அளவில் கூட்டம் வந்தால் நம்மளால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பில் கூட மழை சீசனில் கொடுத்தோம்னா அப்போயாவது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக நினச்சி கூட கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நடத்த போகிற மாநாடு வந்து டிஎம்கேவே ஏடிஎம்கே கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு, தளபதியின் முதல் மாநாடு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்க முதல் மாநாடுன்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்க முதல் மாநாடு. ஸோ அப்போ இந்த மாநாடுக்கு நான் மழையில காலத்தில் வச்சாலும் சரி, மழை பெய்யும் போது வச்சாலும் சரி, என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னை எப்படி கொண்டாட போறாங்கன்னு மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்கடா அப்படின்னு இன்டைரக்டா ஆள்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இப்போ வாழ்ற கட்சிக்கும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்டா நான் பார்க்குறேன். ஓகே, சரி. அடுத்து வந்து என்ன சொல்லிட்டாரு, இவர் வந்து ஆலோசனை கேட்குறாரா இல்லையான்னு தெரியல, இல்லை புஷி ஆனந்த் வந்து இவர் கீழே வச்சிருக்காரா? ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு முகம் உள்ள ஒரு முகம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாரு. மிஸ்டர் அந்தணன் அவர்களே, மனுஷன் எல்லாருக்குமே உள்ள ஒரு முகம் வெளியில் ஒரு முகம் இருக்கும். அது பெரிய ஆளாக இருக்கணும் சின்ன ஆளாக இருக்கணும் கிடையாது. நீங்கள் மீடியா முன்னாடி பேசும்போது ஒரு முகம் இருக்குது, மீடியா விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது. இதுதான் வந்து மனுஷனோட இயல்பு. அப்போ இது ஒரு கட்சி, இந்த கட்சி அப்படின்னும் போது, இந்த தலைமை அப்படின்னும் போது, இந்த தலைமை ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டவன் வந்து என்ன பண்ணிடுவான், கட்சியில் காலை வாரி விட்டு போயிடுவான். அப்போ தளபதி அவர்கள் ஒருவேளை புஷி ஆனந்த் அவர்களுக்கு மூஞ்சியை காமிச்சா அதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தப்பாக சில விஷயங்களை சஜஸ்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதே தான் தளபதி அவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அந்த டயத்தில் வந்து அதில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சில பேர் அட்வைஸ் கேட்டு அதில் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கான தேவைகள் ஏற்படும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச போது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பெருவாரியான இடத்துல இருந்து அந்த குறைகள் வரும்போது தளபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை மாற்றி தமிழக வெற்றி கழகம் மாற்றினார். ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாநாடு, இந்த மாநாடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். அப்போ இந்த மாநாட்டுக்கு பெண்கள் வரணும், குழந்தைகள் வரணும், பெரியவர்கள் வரணும், முதியவர்கள் வரணும். ஸோ இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். இவங்க எப்படி வர போகிறாங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டிப்பாக பண்ணும்போது அதற்கு வந்து பல குறைகள் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது முதல் கட்சி, இப்போ தான் இந்த கட்சி ஆரம்பிக்க போது, இதற்கான ஒரு கட்டமைப்பை எப்படி அமைக்கணும், இதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது ஒரு சில அட்வைஸ் வந்து அவங்க காதுக்கு போய் சேராமல் கூட இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அரசியலில் இப்போ இத்தனை வருஷமாக இருக்கிற புஷி ஆனந்த் அவர்கள் சில நேரங்கள் தவறவிட்டால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவர் எடுத்து கோவப்பட தான் செய்வார். எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே யாருமே இருக்க முடியாது மிஸ்டர் அந்தணன். ஸோ அதனால் கோபம் வரணும் மனுஷனுக்கு. அது எங்கே எப்போ எப்படி காட்டணும் தான் இருக்குது. எல்லாரும் முன்னாடியும் திட்டுறதோ, மொபைலில் தட்டி போடுறதோ, அடிக்க போகிறதோ அது இல்லை தலைவனு கணக்கு. என்னதான் கோபம் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் அடக்கிட்டு தனியாக கூட்டு போய் ரூமில் உட்கார வச்சு புஷி ஆனந்த் அவர்களை திட்டினான்னு வச்சுங்க, அது புஷி ஆனந்த் ரகசியம் கிடையாது. அது அவருக்கு கொடுக்குற மரியாதை.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் திட்டணும், கத்தணும், முறைக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஏன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி பண்ணதை வச்சு தான் ட்ரோல் பண்ணி ஒட்டு மொத்தமாக போட்டு நாசம் பண்ணீங்க. தளபதி நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க. நடக்காதுமா, அது நடக்கவே நடக்காது. அதனால தான் நீங்களாம் இப்போ காண்டில் அலையிறீங்க. ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறேன்னா, நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல அந்த அம்மா கரெக்டாக ஒரு கொஸ்டின் இது, இந்த மாநாடு நடக்கவே நடக்காதுன்றீங்களா இல்லை 27ஆம் தேதி நடக்காது? இல்லை இந்த 27ஆம் தேதி நடக்காதுன்னு கொஞ்சம் உஷாராக ஸ்கிப் ஆகிட்டாரு. ஆனால் பெரும்பாலோடைய எண்ணம், பாலாருடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாடு நடக்கவே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற பல அரசியல் கட்சிகளுடைய எண்ணமாக இருக்குது. முக்கியமாக ஆளுற கட்சி டிஎம்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் எடுக்க போறாருன்ற பல கேள்விகள் இருந்த நேரத்தில் பெரியாருக்கு போய் தன்னுடைய மரியாதையை காப்பி கொடுத்துட்டு வந்தார். ஸோ அப்போ இப்போ இவர் திராவிட அரசியல் பேச போறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் சிக்கல் இருக்குது. ஆனால் பண்ண மாட்டார். ஆனால் திராவிட அரசியல் பேசக்கூடிய பெரியாரையும் நான் மதிக்கிறேன், அவருடைய கருத்தையும் நான் ஏற்கிறேன், அவருடைய கொள்கைகளையும் நான் வந்து உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது டிஎம்கே நீங்கள் எத்தனை வருட காலமாக நீங்கள் இந்த கட்சியை பற்றி பேசிட்டு இருந்தீங்களோ, யாரை வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ, இன்றைக்கி அவருடையது நானும் பண்ணும்போது எனக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நான் இதெல்லாம் நல்லது பண்ண போகிறேன், இவங்க இவ்வளோ நாள் அதை சொன்னாங்க ஆனால் செய்யலை, நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் செய்வேன் அப்படின்னு இந்த மாநாட்டில் போய் விஜய் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் சொல்லும்போது கண்டிப்பாக அது மக்கள் காதில் போய் ஒலிக்கும். அது ஒலிக்காமல் இருக்கே இருக்காது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த 177 ஏக்கர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிராம மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இது வந்து பல பேருடைய நிலங்களை வந்து ஒன்றா வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஆள் 2 ஆள் மாற்ற முடியும், ஒட்டுமொத்த கிராமத்தை போய் மாற்ற முடியாது பாருங்க. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தளபதி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இதே ஒரு இடமா இருந்துச்சுன்னா ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி 100 ஏக்கர் வச்சிருக்காரு, 150 ஏக்கர் வச்சிருக்காரு, அவர் மிரட்டிடலாம். நீங்கள் ஒரு 20 பேர் 50 பேர் 100 பேர் இல்லை ஒட்டுமொத்த கிராமத்திலே வந்து நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் அங்கே வச்சாரியா செக்கு நீங்கள் தடுத்தணும், நீங்கள் நிறுத்தணும் பார்க்குறீங்க. ஆனால் அது மட்டும் நடக்காது அப்படின்றத தளபதி அவர்கள் பல நேரத்தில் ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதுக்கு முக்கியமாக இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை காப்பிரைட்ஸ் போட்டால் இந்த வீடியோ இல்லாமல் போயிடும். அங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க, இந்த புழுக்கம் ஏற்பட்ட மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிப்பட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். பார்த்துருப்பீங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு நீங்கள் இடைச்சல் கொடுத்தாலும் சரி, குடைச்சல் கொடுத்தாலும் சரி, அடுத்த ஒரு நாள் ஆண்டவன், ஒரு நாள் இயற்கை ஒரு தலைவனை உருவாக்கும். அந்த தலைவன் வருவான். அந்த தலைவன் வந்ததுக்கப்புறமா ஒரு மாற்றம் நடக்கும். அவனுக்கு கீழே நடக்கும் பார் ஒரு சர்க்கார். அந்த சர்க்கார் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு சர்க்காரை கொடுக்க தான் நம்ம தளபதி அவர்கள் இந்த கட்சி எடுத்து வந்திருக்காரு. இந்த மாநாடு கண்டிப்பாக 27ஆம் தேதி நடக்கும். ஏன்னா ஒரு வாட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஓயாமலாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தளபதியுடைய ஒரு உண்மையான கொள்கையை எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் தளபதி. 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி அப்படின்ற மாநாடு அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபீஷியலாக தளபதியுடைய ட்விட்டர் தளத்தில் வரல. ஆனால் அக்டோபர் 27ஆம் தேதி அப்படின்றது அஃபீஷியலாக ட்விட்டர் தளத்தில் வந்துருச்சு. அப்படின்னா அந்த டேட் லாக்டு. இது வரைக்கும் அவர் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு நடத்துகிற விஷயமா இருக்கட்டும், கொடியேற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியுமே சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி நடத்தியிருக்காரு. சில நேரத்தில் இந்த போலீஸுக்காரங்க மற்றவங்க பர்மிஷன் கொடுக்காதனால இடையூறுகள் இருந்தாலும், உதாரணத்துக்கு கொடியேற்றத்தை கொஞ்சம் பிரமாண்டமாக நடத்தணும்னு நினச்சாங்க. பட் அதுக்கு வந்து மக்கள் கூடுவாங்க, வைப்பாங்க, வேற ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு இடத்துல வைக்கலாம்னு பிளான் பண்ணும்போது ஒத்துக்காத காரணத்தினால் விஜய் அவர்களுடைய அந்த ஆஃபீஸ்லேயே வச்சு ஒரு 200-300 பேர் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு கொடியேற்றினார். இதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் பட் நடத்திட்டார் கொடியேற்றத்தை. நான் எனக்கு அவ்வளோ பெரிய இடத்துல தான் ஏற்றணும் அவசியம் கிடையாதா? என் வீட்லேயே நான் கொடியேற்றினாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வீட்லேயும் இந்த கொடி பறக்கும் அப்படின்றத அவர் அன்றைக்கே அதை நிரூபிச்சிட்டார். அதனால் இந்த தேதியை அவர் அனௌன்ஸ் பண்ணனால எவன் தடுத்தாலும் சரி அந்த ஆண்டவன் துணை நிற்பான். கண்டிப்பாக அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் மட்டும் இல்லை, தளபதி மேலே ஒட்டுமொத்தமாக மக்கள் வச்சிருக்க அன்பும் கண்டிப்பாக அதற்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேட்பாரு.